ஆமாம், இன்னைக்கு என்ன கூட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. விதவிதமாக செஞ்சு வச்சுருக்க. என்ன ஆச்சு இன்னைக்கு? ஒன்றுமே செய்யலேண்டாலும் அது செய்யல இது செய்யலாம்பிங்க, செஞ்சு வச்சாலும் செஞ்சு வச்சுருக்காம்பிங்க. சாப்பிடுங்க. ஆமாப்பா, அம்மா இன்னைக்கு விதவிதமாக சாம்பாருக்கு கூட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஏய் சாப்பிட்ற. ஆமாம், யார்கிட்டயே பணம் கேட்குறேன்ட்டீங்களே, கடனா அந்த வீட்டுக்கு கிடச்சிச்சா? கேட்டிங்களா? ஏண்டி நீ வர? யார் கொடுக்குறா? நானும் ஒருத்தொருத்தன்ட்டே கேட்டுட்டு வந்துட்டேன். ஏம்மா, சும்மா வட்டிலாம் இல்லாமல் கடனாக பணம் கேட்டால் யார் கொடுப்பா? உனக்கு தெரியுது, உங்கள் அப்பாவுக்கு தெரியுதா? அதுதான் நான் சொன்னேன், வட்டிக்கு வச்சு பணம் வாங்கி அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு வருவோன்ட்டு. உங்கள் அப்பா யாரா கடனாக வாங்கிட்டு வரேன்டாரு. இப்போ வாங்கிட்டு வந்துட்டாரா? நான் ஏன் வட்டிக்கு வேஸ்ட்டாக வாங்குவானே? வட்டி கட்டணுமே, அசல் எப்போ கொடுக்குறது, வட்டி எப்போ கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். 1,000 ஒருத்தான் கேட்க, எல்லாம் இல்லைங்கிறானு. 20,000 எப்படிப்பா கொடுக்குறது? 1000 2000 வந்தால் பரவாயில்லைங்கிறானுவ. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் யார்ட்டையும் கேட்க முடியாது பேருக்கு. எங்கேயோ பெற்ற மாதிரி தெரில. வேலையே இப்போ கொஞ்சம் கிடைக்க மாட்டேது. நாளைக்கு வர நான் கொத்தனார் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். கொத்தனார் வேலை பார்க்க போகிறீங்களா? அந்த வேலைலாம் உங்களுக்கு ஒத்துக்காம உடம்பு சிமெண்ட்டுலாம், அது போய் கொத்தனார் வேலை பார்க்க போகிறீங்க. என்ன செய்யுது? வேலைலாம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யுறது? சிங்கி தான் அடிக்கணும். ஆமாம், நானும் அந்த தெருவுக்கு தெருவாக பால் பாக்கெட்டு போட்டுட்டு வரேன். எனக்கு சம்பளம் கூட்டி வேற கொடுக்க மாட்டாரு. கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணா சம்பளம்னு கேட்டால் தரேங்கிறாரு, கொடுக்க மாட்டாரு. என்னத்தான் செய்கிறதுன்னு தெரில. 2 பேரும் அப்படி சொன்னால் என்ன செய்கிறது? அந்த உமா பிள்ளை வரண்டுச்சுன்னா அந்த உமா பிள்ளையை அழைச்சிக்கிட்டு நீ யார்ட்டையும் பணம் கேட்குறேன்டெல்லாம் வட்டிக்கு போய் கேட்டு பாரு என்ன சொல்லிட்டு வந்து. இதைத்தான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் கேட்கல. அதான் இன்னைக்கு சொல்கிறேண்ணே, கேட்டு பாரு என்னாண்டு. சரி உமாட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு தான் போகணும். இன்றைக்கி வந்தாண்டா அவட்ட சொல்லி வைக்கிறேன், நாளைக்கு போய் கேட்டுட்டு வரட்டான். கேட்டுட்டு வா. என்ன சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டுட்டியா? நீ ஏன் எடுத்துகிட்டு வரல? நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிற்ற பசியாக தாங்க முடியல. உங்களை உங்கள் 2 பேருக்கும் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். சத்தம்லேயே சாப்பிட்டுட்டேன். பாருப்பா, நம்ம 2 பேரையும் விட்டுட்டு அம்மா வந்து முன்னாடி சாப்பிட்டுடுச்சு. சூடாக சாப்பிட்டுடுச்சு. நம்மளுக்கு ஆறி போய் சாப்பாடு போடுது. நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தால் நான் என்ன செய்யுது? ஆறி போகாமல் என்ன செய்ய சாப்பாடலாம்? குழம்பையாச்சும் சூடு கட்டியிருக்கலாம்ல. இப்போ தான் இறக்கி வச்சா அவ்வளோ சூடுலாம் இல்லாமலாம் இல்லை. சாப்பிடுங்க, நீங்கள் வச்சிருக்கிறதுலேயே ஆறி போயிடும் சாப்பாடலாம். சீக்கிரமாக சாப்பிடுங்க. மாப்பிள்ள, அடுத்த மாதம் பட்டுக்கு வளையக்காப்பு விடணும். என்ன செய்யறது? ஏதாவது பணம் காசு சேர்த்து வச்சுருக்கீங்களா இல்லையா? அடுத்த மாதம் தானே. பார்த்துக்கோண்டா. என்ன அது? ஐயரை போய் பார்த்து நல்ல நாளாக பார்த்து குடிச்சிட்டு வந்து அப்புறம் தானே செய்யணும் வளைகாப்பு. செய்யாமல் என்ன செய்ய போகிறோம்? செய்யலாம் அத்தை. ரொம்ப பேரை கூப்பிட வேணாம், நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு செய்வோம். ரொம்ப பேரை கூப்பிடலாண்டாலும் நெருங்கின சொந்தக்காரங்களை கூப்பிட்டு செய்யணும். அது செய்வார்மா, பணங்காசு எங்கேயாச்சும் வாங்கிட்டு வரோம். நீ ஒன்றும் சும்மா அறிமா, அவரை திட்டாதம்மா. நான் என்னடி அவரை திட்டுறேன்? அவர்கிட்ட பேர் சொல்லி வைக்கிறேன். அடுத்த மாதம் வளைகாப்பு ஊறதுக்கு பேர் சொல்லி வச்சா தானே பணங்காசு எங்கேயாவது தோது பண்ணுவார். அப்போ எங்கே பணம் இல்லை காசு இல்லைண்டா என்ன செய்யறது? ஏன் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண மாட்டீங்களா? நாங்களே தான் பண்ணுவோம். நான் மட்டும் எப்படி பண்ணாமல் இருப்பேன்? அன்னைக்கு சீரெலாம் கொண்டுட்டு வந்தானே, உங்களை கேட்டுக்கிட்டா கொண்டு வந்தேன்? ஏன் ஸ்டேத்துக்கு தானே கொண்டு வந்தேன். பொல்லாத சீரு. அம்மா சும்மாரிம்மா, இப்பயே சொல்லிட்டேன். அடுத்த மாதம் நான் போய் ஐயரை பார்த்து 4 குடிச்சிட்டு வரேன். நீங்களும் வாங்க, உங்கள் அம்மாவையும் அழைச்சிட்டு வாங்க. போய் குடிச்சிட்டு வருவோம். குடிச்சிட்டு வந்து நல்ல நாளாக பார்த்து வளையக்காப்பு விட்டுற வேண்டியதான். இப்பயே பணம் யார்ட்டையாவது தோது பண்ணுங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் காசு தோது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அப்பயே சொல்லிட்டேன். எத்தனை ட்ரிப்பு சொல்லுவேன்? சொல்லிட்டேல, எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் என் பையன் பார்த்துக்குவான். அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன இவ்வளோ கடுப்பாக வருது? நாங்கள் செய்யத்த செஞ்சிடுவோம், நீ செய்யத்த செய்யுங்க.
நான் செய்யறதே கரெக்டாக செஞ்சிடுவேன். நான் ஒன்றும் செய்யாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் செய்யறத செஞ்சுக்கிடுங்க. பார்த்துக்கிறேன் அத்தை, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரட்டான். இப்போ இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வேலைலாம் இல்லை? வேலைலாம் பார்த்துட்டியா? வேலைலாம் பார்த்துட்டேம்மா. வீடு வாசலாம் கூட்டி அள்ளிட்டேன். ஜாமான் கிடந்துச்சு, ஜாமான் கழுவி கவுத்து வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்கள் சமைக்காக்கிட்டே வந்துடுவேன். நீங்கள் சமைச்சு தானே ஜாமான்லாம் எடுத்து போட்டு வைப்பீங்க. நீங்கள் சமைச்சிட்டு ஜாமான்லாம் எடுத்து போட்டு வைங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஜாமான்லாம் கழுவி வைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் ஒண்டியாக இருப்பேனா? தனியாக இருக்க முடியுமா? நான் தனியாக எனக்கு சமைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. நீ தான் இருக்கணும். ஆமாம், நான் வேலைக்கு வராதப்போ நீங்கள் ஒண்டியாக தானே இருந்தீங்க, தனியாக தானே இருந்தீங்க. இப்போ மட்டும் தனியாக இருப்பேங்கிறீங்க. நான் ராவிக்கு தான் பயமாக இருக்கும். இப்போ என்ன பயம்? பகலில் என்னம்மா பயம்? நான் போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வரேன். ஏன் உங்கள் அம்மாவை பார்த்து வருஷம் கணக்காயிடுச்சா? வருஷம் கணக்காயிடுச்சான்னு கேட்குறேன். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தானே உங்கள் அம்மா வந்துட்டு போனா. அப்புறம் என்ன உண்ணா? இங்கே உட்காந்து வந்தால் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன். எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கு தான் ஏன் இப்போ போனேங்கிறேன். நேற்று கட்டை வச்சிருந்தது நினப்பு இருக்கா இல்லையா? அம்மாடியோ, கட்டையால் என்ன அடிக்கிறதுக்கா? ஆமாம், நேற்று என்ன சொன்னேன்? என் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருந்தாண்டா அடி வாங்காமல் இருப்பேன், இல்லைண்டா இந்த கட்டையாலேயே அடிப்பேன்னு சொன்னா இல்லையாடி? உங்கள் பேச்சு கேட்காம நான் வேலை பார்க்காம இருந்தால் தான் நீங்கள் என்னை கட்டையால் அடிக்கணும். உங்கள் பேச்சே கேட்குறேன், வேலைலாம் பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரத்துல என்ன வருது? அதுக்கு தான் போவானான்ட்டு சொல்கிறேன். இப்போலாம் போகக்கூடாது, வேலைலாம் நிறையா கிடக்கு. துணிலாம் யார் துவைக்கிறது? துணி எப்போ தான் நீங்கள் வாஷிங் மிஷினில் தானே போடுவீங்க. நான் வந்து போடுறேன்டா, வந்து போடுறேன். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து போடுறேன். நீ வந்து போட்டுட்டு காயப்படலாம் லேட்டாகும். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் அள்ளி போட்டு வாஷிங் மிஷினை ஓட விட்றேன். நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு சொன்னதுனால வாஷிங் மிஷினில் இப்போ துணி போட சொல்கிறீங்க. நல்லா இருக்குமா? இப்போ வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு போயிட்டு வரட்டா? அப்பையும் போகக்கூடாது. உங்கள் அம்மா வருவாங்க, வந்து உன்னை பார்க்க வருவாங்க. நீ போவானா? எங்கள் அம்மா 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தாங்க. இப்போ வரமாட்டாங்க. நீங்கள் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தானே வர சொன்னீங்க எங்கள் அம்மாவை. சரி, 2 நாளைக்கு முன்னாடி தானே உங்கள் அம்மா வந்தாங்க. அப்போ தானே பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், 3/4 மணி நேரம். அப்புறம் என்ன இப்போ வர வீட்டுக்கு போகிறேங்கிற? நான் வீட்டுக்கே போகலாமா? உங்களுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல ஐசியம் வாங்க. இந்த கல்யாணி அக்கா வேற காணும், எங்கே போய் தொலைஞ்சி தொலைப்பட்டு போச்சுன்னே தெரில. ஏண்டி அவன் வந்து என்ன செய்வா? அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேனே. நீ தானே என்னை கொண்டு விட்ட. என்னை வீட்டுக்கு வர போக விட மாட்டாங்கன்னு சொல்லுவேனே. சொல்லுவேன். அவள் என்னத்தம்மா சொல்லிட்டு போனா? வீட்டுக்கெல்லாம் அவளை விடாதீங்க, அவங்க அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து பார்ப்பாங்க, அவளை இங்கேயே வச்சுக்கங்கன்ட்டு சொல்லிட்டு போனான். ஆமாம், அப்படி தான் சொல்லிட்டு போனான். இங்கே வரட்டும் அந்த மூதேவி. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நீ என்ன அவளை கேள்வி கேட்க போகிற? அது எனக்கும் கல்யாணிக்கு உள்ள பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். திமுரு கொண்டவா தான் அவ. இப்போ என்னத்தான் வேலை இருக்கு? போய் வாஷிங் மிஷினில் துணி அள்ளி போட்டு வை, நான் வந்து ஓட விட்றேன், போட்டு துடைக்கிறேன். சரியான திமுரு கொண்டவளா இருக்கா?